இறந்துட்டான்னு பத்திரிக்கையில நியூஸ் போட போறான். அத நாம் எல்லாரும் படிக்க போறோம். ஐயா, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் நீ உயிரை அழிக்க ஆசைப்படலாமா? கொலை பண்றதெல்லாம் எங்க வேலைமா? கைய கைய கழிச்சிக்காம கத்தி கிளம்பு. जानू जानू கோகிலா, கோகிலா, கோகிலா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நானும் அவரும் 5 வருஷமா உயிருக்கு உயிரா பழகிட்டு இருந்தோம் சார். ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்குதான் எனக்கு இவர் கல்யாணம் ஆன விஷயமே தெரியும் சார். அன்னையில இருந்து இவரை மறக்கவும் முடியாம, இவரோட பழக முடியாம எனக்குள்ள என்ன போராடிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு நாள் இவரே வந்து என்ன மன்னிச்சிட்டு கோகிலா, சொத்துக்கு ஆசைப்பட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சத்தியமா எனக்கு அவளை பிடிக்கல, தெரியாதனமா சனியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அழுதார் சார். இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கழுத்துல கட்டிக்க என் மனசு சம்மதிக்கல சார். அதுக்காக அந்த அக்கா கொலை பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே, அநியாயமா அந்த அக்கா கொண்டுட்டீங்களே.
ஜெயில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்றியே, எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு நாங்களாம் என்ன செய்யணும்? இந்த ஜெயில எனக்கு சில பொருள்கள் வேணும். அதை நீங்க எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாமெல்லாம் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னடா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்டா வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? ஆமா, உன் சின்சியரை பத்தி எனக்கு தெரியாது. மாப்பிள அமக்க அவன் இன்ஜெக்ஷன் பாட்டில் கொண்டு சொன்னானே, அதுக்கு என்னடா வழி? ஆஸ்பத்திரியில கிடைக்கும் போட்டா. வெளியில இருந்திருந்தா வயிற்று வலின்னு வெளியில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க முடியும். டேய், இந்த ஜெயில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படா போக முடியும்? டேய், இங்க எவ்வளவு மிஷின் இருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துல கைய விட அவங்களே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜெயிலுக்குள்ள அவன் ஒரு டப்பா மூக்கு பிடிக்க மூச்சு திணறிட்டு இருக்கான். நீ என்னடா வெடி மருந்து கேக்குற? போயா போய் வேலையை பாரு. அடே ஜெயில் பாண்டியா, நீ வியாபாரம் பண்றதுக்கே வெளியே வந்து உள்ள வந்தவன், உங்ககிட்ட இல்லாத சரக்கா? பணம் வச்சிருக்கியா? வியாபாரம் பேசுவோம். பணத்தை விட பெருசா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. அப்பா, இந்த புடி கருத்து கச்சிமா முடிச்சுடுறா, கழுவிட்டா. நீ என்னடா பாக்குற? அதே என் கல்யாண மோதிரம். அடிக்கடி என் சம்சார ஞாபகம் தான் சங்கடப்பட்டு எடுப்பேன், ஆனா சந்தோஷமா பாத்துப்பேன். நீ வேற இதயத்துல அவ இருக்கிறப்போ இடைஞ்சலான இடத்துல அது எதுக்குன்னு தான் வெளியே எடுத்துட்டேன். அதான் வெளியே போன அவளை பாத்துக்கு போறோமே. மாப்பிள, என்னை பொறுத்த நீ தான் எனக்கு ஜனாதிபதி. கர்ணமனம் போட்டேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டுப்பா.
கண்ணன். கம்பியும் எடுத்தாச்சு, வெடிகுண்டும் தயார் பண்ணியாச்சு. எப்படா தப்பிக்க போறோம்? நாங்க தப்பிச்சு போற விஷயத்த ஜெயிலர் கிட்ட சொல்லி தியாகி ஆகணும்னு நினைக்காத. ஆனா அவசியமா நம்ம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு கொலை நடக்க வேண்டியிருக்கும். நீங்களும் எங்களோட தப்பிச்சு ஓடி வரதுல எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராய பேதம் இல்லை. இல்லைன்னா அவன் சொன்னதுதான். தம்பி, நான் கோபத்துல என் கூட பிறந்தவனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். அரசாங்கம் என்ன அவன் கூடவே அனுப்பி வச்சிரும்னு நினைச்சேன். ஆனா இந்த பாவியை மன்னிச்சு ஆயுள் தண்டனை கைதி ஆக்கிருச்சு. நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஜெயிலுக்குள்ளேயே சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தைரியமா தப்பிச்சு போங்க தம்பி. கூட மாட உதவி செய்வனே தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி, காட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி. மகாபாரத்திலே எனக்கு பிடிக்காத கதாபாத்திரம் சகுனி.